இன்றைக்கி ஈஸி சமையல் ஃபார் பச்சை பயிறு சுண்டல் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஓவர் நைட் பச்சை பயிறு எவ்வளோ வேணுமோ அதை சோக் பண்ணிட்டேன். சோக் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திருந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு வேக வைக்கலாம். இது நான் ஏன் வந்து பேனில் போட்டு வேக வைக்கிறேன்னா, இப்போ நீங்கள் இது ஓரமாக பார்த்தா ஒரு மாதிரி ஒரு நுர தள்ளிண்டு வர மாதிரி அதில் வருது. இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நான் படித்தது என்னென்னா, இதை மாதிரி வர்றது வந்து பருப்பில் வேக வைக்கும்போது இந்த மாதிரி வர்றதை எடுத்து வெளியில் போட்டுறணும். அதில் வந்து யூரியா கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஐ டோன்ட் நோ ஹவு மச் இட் இஸ் ட்ரூ. பட் எதுக்கு அந்த ரிஸ்க் எடுப்பானேன்னு நான் குக்கரில் வந்து பருப்பெல்லாம் வேக வைக்கிறதில்ல. இந்த மாதிரி பேன்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது நல்லாவே வெந்துடுறது. அண்ட் நம்ம இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நுர மாதிரி வர்றதெல்லாம் எடுத்து நம்ம அப்பப்போ வெளியில் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக பயத்தம்பருப்பு துவரம்பருப்பு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வருது. ஐ டோன்ட் நோ எதனால் இது வருது, இது உண்மையானு தெரியல. பட் திஸ் இஸ் அ சேஃபர் மெத்தட் ஐ தாட். நம்ம பேனில் வேக போட்ட பச்சைப்பயிறு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்படி நம்ம வந்து கையால் தொட்டால் அப்படியே நசுங்கி இதுவாகிற மாதிரி அது நல்லா வெந்துடுது. இப்படி ஆஸ் யூ கேன் சி. இப்போ நம்ம நல்லா வெந்து வச்ச பச்சைப்பருப்பு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் தட்டில். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்று வந்து கார சுண்டலாக காட்ட போகிறேன், இன்னொன்று ஸ்வீட் சுண்டலாக. ஸோ நம்ம இதை வந்து பாதி வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து கார சுண்டலாக பண்ண போகிறோம். அதை எப்படின்னு பார்க்கலாம். சுண்டல் பண்ண போகிறோம். அதுக்கு இவ்வளோண்டு ஆயில் எடுத்துட்டால் போதும். அப்புறம் சீசனிங்காக கடுகு, 2 வத்தமிளகா, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றாவே போட்டுக்கலாம். என் சேனலில் இந்த மாதிரி நான் நிறையா போட்டுட்டே வரேன். ஈஸி சமையல் ஃபார் ப்ராக்கலி சீஸ் பால்ஸ், பாவக்காய் பருப்பு கறி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸாக போட்டுன்னு வரேன். சில ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸும் போட்டுருக்கேன். இஃப் யூ லைக் தீஸ் ரெசிபிஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஈஸி சமையல் ஃபார். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாதி வேக வச்ச பாதி பருப்பை வந்து நான் இதுக்கு கார சுண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து அந்த பேனில் போட்டு வேக வச்சாலும் எனக்கு ஒரு 15 மினிட்ஸில் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ நம்ம இந்த அளவுக்கு வந்து கார சுண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறோம். நான் வந்து வேக வைக்கும்போது சால்ட் ஆட் பண்ணலை, பிகாஸ் நான் இதை 2 போர்ஷனாக பிரித்து பண்ண போகிறதுனால. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட் சால்ட் வைல் யூ குக் இட் இட்செல்ஃப். இதை கொஞ்சம் சும்மா ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டு அந்த சால்ட் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டுக்கும். ஸோ அந்த தண்ணி இது போகிறதுக்காக, அப்புறம் இந்த சீசனிங் எல்லாம் சேர்ந்துக்கிறதுக்காக கொஞ்சம் பரட்டி விட்டால் போதும். அவர் சுண்டல் இஸ் டன். ஸோ நம்மளோட கார சுண்டல், பச்சைப்பயிறு சுண்டல் ரெடி. இப்போ ஸ்வீட் சுண்டல் பண்ண போகிறோம். பச்சைப்பயிறில் நான் ஆல்ரெடி வேக வச்சு பாதி கார சுண்டலுக்கு ஸ்வீட் சுண்டலுக்கும் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஸ்வீட் சுண்டலுக்கு மீதி பாதியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் சுண்டலுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் வெல்லத்தை வந்து நல்லா பொடிச்சு அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சின்ட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை இப்போ நம்ம சுண்டலில் சேர்க்க போகிறோம். இந்த வடிகட்டி ரெடி பண்ணி வச்ச இந்த வெல்லத்துலேருந்து நான் ஒரு கரண்டி அப்படி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன். 1.25 கரண்டி போகிறோம் இதுக்கு. ஏன்னா நான் கொஞ்சமாக தான் அளவு எடுத்துட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே போனால் ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். இந்த அளவு போதும். ஸோ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுருந்தா போதும். ஸ்வீட் சுண்டலும் ரெடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே வந்து ஒட்டிக்கலை. பயிர் வந்து தனித்தனியாக இருக்குது, அதே சமயத்தில் நன்னா வெந்திருக்கு. இது வந்து குழையில ஒன்றும் ஆகலை. இப்போ வந்து இந்த வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறம் எப்படி ஆகிறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நல்லா அந்த வெல்லம் நம்ம போட்டது வந்து அழகாக சேர்ந்துட்டு வருது. இது வந்து வேறு ஒன்றுமே ஆகலை, குழையில ஒன்றும் ஆகலை. இது அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த வெல்லத்தோட அந்த தண்ணி பதம் பற்றி இதோடு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதான். நான் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் ஈஸி சமையல் ஃபார்.
If you like all these recipes, please subscribe to Easy Samayal for you.